மேட்ச்னு கத்திட்டு கடந்துட்டு இப்போ சேர் எடுக்கிறாங்களாம். சொல்கிறேன் இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. ஒன்றும் முடியல, என் பொண்ணு ரொம்பவே அவஸ்தைப்பட்டா. எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் போயிட்டேன். அதுக்காக அங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்தால் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்டாங்க. ஃபோன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல எங்கேயுமே உட்கார மாட்டேன். கல்யாண புதுசுலாம் சண்டை நடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன். என்னங்க பண்ணுறீங்க? டான்ஸ் ஆடுறீங்களா? என் ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆடுறாருங்க. குட் மார்னிங்க. இல்லைடா இல்லைடா, நான் குளிக்கல, நான் அப்படியே கிளம்புறேன். நான் போயிட்டு தான் குளிப்பேன். அந்த வெயிலில் குளிச்சுலாம் போனோம்னா அவ்வளோதான். வண்டியில் ட்ராவல் பண்ணதுனால இப்பெல்லாம் பயமாக இருக்குதுங்க. ஆமாம், சீக்கிரமாக ஒரு கார் வாங்க. கண்டிப்பாக வாங்க, அப்படியே இந்த விளாகை கண்டினியூ பண்ணலாம். புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள். வந்துடாமல் கடவுளை கூப்பிட்றாங்க. காலையில் எல்லாம் எழுந்திரிச்சு ஒன்றும் பண்ணல. எங்கே கிளம்புக்குள்ளே தான் தடன்னு ஆடுறது. காலையில் எழுஞ்சி எல்லாத்தையும் ரெடியாக இருந்தா பத்தாத்துக்கு எண்ணெயும் சேர்த்து உயிரை வாங்குறாங்க. கிளம்புன்னு அவசரமா என்ன வந்து ஊற்றி விட்டுக்கலாம். வாங்க கிளம்புங்க. மணி ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்காங்களே தவிரங்க எங்கேயா சரி காலையிலே எந்திரிப்போம். காலையிலே குளிச்சு கிழிச்சிட்டு பெருசாக போயிட்டு கிளம்பிடுவோங்கிறதெல்லாம் இல்லை. நான் எந்திரிச்சா ஃபேண்டை போட்டு மூஞ்சி கேட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த டைம் ஆன உடனே தான் எல்லாருமே இப்படி தான் பண்ணுறது. சிவா அங்கேருந்து கிளம்போது கேட்குறாங்க, அங்கே சோறு போடுவாங்களாம் கேட்குறான். வடை பாயசத்தோட தருவாங்க, கட்டி எடுத்துட்டு பெண்ணை எடுத்து போகணும்னு சொல்லி கிளம்பிட்டேன். மேட்ச்னு கத்திட்டு கடந்துட்டு இப்போ சேர் எடுக்கிறாங்களாம். சொல்கிறேன் இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. முடிவு பண்ணிட்டியா? சேர் எடுக்கிட்டியா? ரெண்டு ரேட்டு கம்மியா இருக்குன்னா எனக்கு தேவையானதான் வாங்க முடியும். எத்தனை எடுக்கிற? வண்டி விடு. சரி எடுத்து ஒரே கலரா? அதாவது காய்கறி எல்லாம் வாங்க போயிருக்காங்க மாமியார். காய்கறி அப்புறம் அரிசி இதெல்லாம் எதுக்குள்ள ஒரு இது தவசத்துக்கு அதுக்காக தெரியல, அதுக்காக வாங்கிறதுக்கு வந்துருக்கும். அப்படியே நின்றுட்டு இருக்கோம். வந்துட்டுங்க காலையில் மாமியார் 9 மணிக்கெலாம் கிளம்புன்னு சொல்லிட்டுருந்தாங்களா. அங்கே கடைசியில் 10 மணி ஆச்சு. யாரும் வரவே இல்லை. சொந்தக்காரங்களாம் வந்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க. நானும் சும்மா அப்படியே நடந்துட்டுருக்கோம் தெருவில். இந்த என் பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். கடுப்பாக இருக்குது, ஒரு இடத்துல உட்கார பிடிக்கல. பிள்ளைய கூட்டு வந்து டார்ச்சல் பண்ணுறாங்க. எப்படி வேறுக்குது பார்த்தீங்களா சிவன்யாவுக்கு? சிவன்யா கண்ணு ஆவங்க அவ சே. எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல எங்கேயுமே உட்கார மாட்டேன். கல்யாண புதுசுலாம் சண்டை நடக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறேன்னா வரியா இல்லையா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நாண்டாக்கா. அதான் அவள்கிட்ட கேட்குறேன், நானா அப்படி இருக்கேன் அப்படின்னு. எனக்கே கொஞ்சம் குடும்பஸ்தானம் ஆகிட்டா எல்லாம் மாறிடும் போல இருக்கு. என் ஃப்ரெண்ட்லாம் நக்கல் பண்ணுவோம், நீலாம் என்னடா இல்லையே அப்படிங்கிறோம். கல்யாணம் பண்ணுங்கடா அப்புறம் தெரியும். ஒன்றும் கிளம்புற மாதிரி தெரில, எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. என்னோட பொறுமையை ரொம்ப சுற்றினானோட. எங்கே வந்தாலும் என்னை கத்த வச்சிடறான். பாப்பாவை கீழே விட்டா, கத்திட்டேன். நான் மூஞ்சில் வச்சுட்டு பூன்னா அப்படியே ஒன்று அவள் உழுந்துருந்தானே அவளுக்கு வலிச்சிருக்கும். எனக்கு அதனால டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் அந்த சட்டையை போகிறத பாருங்களா, இல்லை சறுக்குட்டு கிழிக்கிறான் சட்டையை போகிறான். ஏமா அவங்கள்ட்ட ஒரு பேப்பரை போடுங்க. நான் முடியலைங்க உண்மையா. இந்த இதெல்லாம் அழிச்சிட்டு அவதான் அழிச்சா கையை வச்சு படுத்துக்கிட்டு தேய்க்கிறான். ஏன்னா இவெல்லாம் பண்டா படிச்சானா நம்ப முடியல. கீழே நிஜம் பார்க்க கிடக்கு எடுத்து வாயில வைக்கிறான். யாராவது மேய்ச்சி நடந்து போயிருப்பாங்க அப்படின்ற புடுங்கன்னு அழுகுறாங்க. அங்கே பாருங்க, ஐயோ வெயில் தாங்க முடியல. நானும் அவன் நல்லதான் உட்காந்துருக்கணும், சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கேன். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இதில் வந்து ஒரு இது திதி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு தான் போனோம். போயிட்டு எனக்கு அங்கே ஒன்றும் முடியல. என் பொண்ணு ரொம்பவே அவஸ்தைப்பட்டா. எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் போயிட்டேன். அதுக்காக அங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு தான் வந்தால் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்டாங்க. ஃபோன் உங்களுக்கு நான் இப்போ தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எது வாங்கி கொடுத்தனே தெரியல. ஃபோனை எங்கே ஒரு மூலையில் போட்டு போயிட்டாங்க. அதான் போயிட்டு பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். உங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க. வந்தால் முன்ன மாதிரி ஏன்னா வீடியோவாக இருக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிற சுற்றிட்டே இருக்கணும். அதான் சரி கொஞ்ச நேரம் உட்காண்டாடியே கூப்பிட்டு போயிட்டு அவங்கள கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு மாமியாரை கொண்டு சேலம் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அடுத்து நம்ம வீட்டை பக்கம் போக வேண்டியதான். ஏன்னா போயிட்டு நமக்கு இதுக்கு மேலே நிறையா இது இருக்குது, போய் அங்கே சொல்கிறதுக்கு இல்லை. எப்போ வந்தாலுமே மறந்துடுவாங்க. குள்ளாய் பண்ணுற வேலை தான். குள்ளாய்க்கு வந்து இந்த குழந்தை பிறந்த பணம் வந்து ஏறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஏறவே இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறமா ஏறுன்னு சொன்னாங்க, ஏறவே இல்லை. சரி போயிட்டு செக் பண்ணலான்னு போகிறோம். அது ஏறி இருந்தால் ஏதோ ஒரு பிளேஸ் ஃபுல்லாக இருக்கும், வட்டி எதை கட்டலாம், டிவோ கட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏறி இருக்கா என்னன்னு தெரியல. வேணாமா வாமா, காலையிலே போயிருக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் புக் எடுத்துட்டு வரும்போது செக் பண்ணலான்னு கேட்கவே இல்லை. மேடம் இப்போ தான் வராங்க. போலாமா? அதாங்க கிளம்பியாச்சு. நானும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். எந்த போகிற வகையில் என் பொண்ணு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கதறுன்னு கதறுவா. கிளம்பியாச்சு. அடுத்து கோழிக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்து நம்ம வீட்டில் போய்ட்டு விளாக் அப்படியே கண்டு போகலாம். அவங்க ஆயா காலைல சேர் வாங்கினாங்க பார்த்தீங்களா, இந்த சேர் தான். அதான் வீடியோ எடுக்கணுமா, அவர் காட்டணுமா வீடியோ எடுத்து.
எங்கள் அம்மா வந்துருக்காங்க, நான் போனால் தான் அவங்களும் போவாங்க. தூக்கிட்டு போட்டுதாங்க ஊருக்கு போய் தான் அது வளர்க்குறதா வருவலான்னு தெரியல. இப்படி வளர்க்குறதா தான் இருக்கும். இல்லை 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 உண்மையாக தான் போன வாரம் கூண்டு கட்டிட்டு வளர்க்க வேண்டியது அதாங்க. கிளம்பியாச்சு. இதுமாதிரி போயிட்டு எப்போ வரும்னா ஆடி வெள்ளிக்கு எங்கள் மாமியார் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தான் போயிட்டு வரணும். ஏன்னா எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்களாம் அன்றைக்கி. இந்த கோழியை நோண்டிட்டு இருக்காரு. ஏன் போயிட்டுடா? பார்த்து பத்திரமா இருக்கியா? சரி. பாங்கிறாங்க. நாங்கள் ஒரு 6:30 இருக்கும் 7 மணிக்கெலாம் அங்கே வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. வந்து வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கோழி ஒன்று பிடிச்சிட்டு வந்தோம்னு சொன்ன பார்த்தீங்களா வீடியோவில் இருந்ததுல. அந்த கோழி வரும்போது நான் சரியாக மாட்டலையா இல்லை அந்த கட்டை வந்து பிளாஸ்டிக் உடச்சிக்கிச்சான்னு தெரியல, பையோட காணும். நானும் திரும்ப போயிட்டு ரொம்ப தூரம் தேடி பார்த்தா எதுவுமே என் கையில் கிடைக்கல. 2 பேரும் உட்காந்தாங்க, போய் கேட்டாங்க, பையில எதுவும் பார்க்கலான்ட்டாங்க. ஒரு 2 ரவுண்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். சரி போனால் போதும், நமக்கு ஏதோ வர்றதா இதாகிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டோம். வந்து நைட்டுக்கு ஏதோ இட்லி வாங்கி சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. நான் மட்டும்தான் உட்காந்துருவேன். அவ்வளோதாங்க. இன்னொரு லாங் இருந்துட்டு பாய்.